18 சித்தர்களில் தலையாய சித்தர் என்று ஒருவரை பேசுகிறார்கள். உலகம் பூரா அவர் பெருமை தெரிகிறது. அவர் சீனாவுக்கு போயிருக்கிறார், பாரசீகத்துக்கு போயிருக்கிறார், உலக நாடுகளெல்லாம் சுற்றி வந்திருக்கிறார், பலகாலம் வாழ்ந்திருக்கிறார். அந்த சித்தருடைய வரலாற்றை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். அவருக்கு பெயர் போகர். பழனின்னு நினைச்சாலே போகர் நினைப்பு வந்துடும். எல்லா ஊருக்கும் உள்ள பெருமையை விட பழனிக்கு உள்ள பெருமை அதிகம். ஏன் தெரியுமா? மற்ற ஊர்ல எல்லாம் சாமியை கும்பிட்டா புண்ணியம், பழனியில பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி அற்புதமா சொல்கிறார், ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனே இல்ல, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. பழனிங்கிற ஊரை கும்பிடலையே அப்படிங்கிறார். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஊர் பழனி. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அடக திருவேரகத்தில் முருகோனே. திருப்புகழ் பாட்டு. அதிசயம் அநேகமுற்ற ஊராம் பழனி. என்ன சார் அதிசயம்? அந்த பழனி ஆண்டவனுடைய திருமேனி, நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட திருமேனி, 9 விஷங்களால் உருவாக்கப்பட்டு அமிர்தத்தை நமக்கு தரக்கூடிய திருமேனி. படிக்கின்றிலை பழனித்து நாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலை, முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை, பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. அட பழனிய கும்பிடுறாப்புல நடிக்க கூட இல்லையே, நீ எப்படி உருப்பட போற அப்படின்னு நெஞ்சத்தை பார்த்து அருணகிரியார் கேட்கிறார். அப்படிப்பட்ட திருத்தலம் பழனி. இந்த பழனி ஆண்டவனுடைய திருமேனியில 2 விசேஷங்கள். ஒன்று, ராத்திரி நேரத்துல கொஞ்சம் சந்தனம், நல்ல சுத்தமான சந்தனம் எடுத்து நெஞ்சில் சாத்துவார்கள். அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த திருமேனியிலே அந்த சந்தனம் இருக்கும். மறுநாள் காலையில அதை எடுத்து நமக்கு பிரசாதமாக தருவார்கள். கொஞ்சம் போல கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டா வயிறு நல்ல கபகபன்னு இருக்கும். துளசி சாப்பிட்டாப்புல இருக்கும். நல்ல பசி எடுக்கும். எந்த வியாதியும் வராது. 4 இட்லி சாப்பிடுறவன் 40 இட்லி சாப்பிடுவான். நல்லா பசிக்கும். இதுக்கு பேரு ராக்கால சந்தனம்னு பேர். இது ஒரு பெரிய மருந்து. அதை விட பெரிய மருந்து என்ன தெரியுமா? ராத்திரியில அந்த பெருமானுக்கு வேர்க்குமாம். இந்த வேர்வை பூரா அப்படியே கீழே இறங்கி அவர் ஒரு கௌபீனம் கட்டி இருப்பார், ஒரு கோவணம். ராத்திரிக்கு அது மட்டும்தான். அதுல பட்டு கீழே சொட்டுமா. அதை ஒரு பாத்திரத்திலே எடுத்து வைப்பார்கள். அதுக்கு பேரு கௌபீன தீர்த்தம்னு பேர். தீராத நோயெல்லாம் தீர்க்கக்கூடியது அந்த தீர்த்தம் என்கிறார்கள். இது அந்த சிலைக்கு உள்ள பெருமை. அந்த பெருமான் கருணைக்கு உள்ள பெருமை இருக்கே, அவன் அருளுக்குள்ள பெருமை சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொரு படி ஏறி மேல போனா உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு படி மேலே போகலாம். உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கி விட்டாய். அவர் படியில ஒவ்வொரு படி ஏற 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 நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படி மேலே போகலாம். இதெல்லாம் சத்தியம், உண்மை. என் சொந்த அனுபவங்கள் அதிகம். பழனி ஆண்டவனோட பேசலாம். பழனிக்கு போனா முருகனுக்கு முன்னால நின்று அந்த பெருமானை பார்த்து, பெருமானே இனிமே எனக்கு பிறவி கொடுத்தீன்னா நான் செவிடா பிறக்கப்படாது, குருடா பிறக்கப்படாது, அங்ககீனம் உள்ளவனா பிறக்கப்படாது, அறிவோட பிறக்கணும் அப்படின்னு கேட்ட மாதிரி, அருணகிரிநாதர் கேட்ட மாதிரி நம்மளும் கேட்க தோணும். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல், செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே, அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவேனின், அருள தருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும். யாரு பாடுறா? அருணகிரிநாத சாமி பாடுறார். அவ்வளவு சிறப்பான திருத்தலம் பழனி. இந்த பழனியிலே இந்த பெருமானை கொண்டு போய் வைத்தது யார்? நவபாஷாணங்களினாலே இந்த பெருமானை உருவாக்கியது யார்? அவர்தான் போகர் என்ற சித்தர். கிட்டத்தட்ட 5300 வருஷத்துக்கு முன்னாலே கலியுகம் தொடங்கி விட்டது என்று எல்லோரும் அஞ்சிய நேரம்.
எல்லா இன்பங்களும் போய் துன்பங்களுக்கு இடமானது கலியுகம். இதில் நீதி இருக்காது, மிக கஷ்டப்பட வேண்டும். இந்த கலியுகத்தில் மனுஷங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மூர்த்தம் வேண்டும். அந்த மூர்த்தம் அருள் பொழியும் மூர்த்தமாய் இருக்க வேண்டும். பழனி ஆண்டவன் கனவிலே காட்சி கொடுத்தான். போகருக்கு பழனி ஆண்டவன் கனவிலே காட்சி கொடுத்தான். இது மாதிரி தண்டாயுதபாணி திருமேனியை செய். சித்தர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சதுரகிரிக்கு போனாராம். சதுரகிரியிலே சித்தர்கள் அதிகம். இரவு நேரத்திலே அங்கே தங்கினால் சித்தர்களோடு நமக்கு சில அனுபவங்கள் உண்டாகும். இதெல்லாம் சொந்த அனுபவம். அந்த பகுதியிலே ஒரு பெரிய மகாநாடு சித்தர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சார் போகர். கலியுகம் தொடங்க போகிறது, மக்களை காப்பாற்ற வேண்டும், அருள் பொழியக்கூடிய ஒரு மூர்த்தம் வேண்டும். 9 விஷம் மூலிகை, 9 மூலிகையை எடுத்து ஒன்னா சேர்க்கணும். இந்த முதல் மூலிகையும் 2வது மூலிகையும் சாறு பிடிஞ்சு ஒன்னா சேர்க்கிற பொழுது 2 முறிஞ்சு போச்சு. முறிஞ்சு போச்சுன்னா தெரியுதா? இந்த பால் திரிஞ்சு போச்சுங்கிற பாருங்க, அது மாதிரி போச்சு. ஒன்ன சேர்ந்தாத்தானே தேவலை, இப்படி ஆகி போச்சே, கவலைப்பட்டாராம். பழனி ஆண்டவன் என்ன சொல்றான் தெரியுமா? பழனிக்கு போ, வெகு சித்தர் போற்றக்கூடிய பழனிக்கு போ, சித்தன் வாழ்வு என்று சொல்லக்கூடிய பழனி மலைக்கு போ. மலையிலே ஈசான்ய மூலை, ஈசான்ய மூலைன்னா வடகிழக்கு மூலை, அங்கே அக்னி நட்சத்திர நேரத்திலே ஒரு செடியிலே பூ பூக்கும். அக்னி நட்சத்திரம் கிட்டத்தட்ட 21 நாள். அந்த நேரத்தில் மட்டும் அந்த பூ பூக்கும். அந்த பூவை எடுத்து கொண்டு வா, அந்த மூலிகையினுடைய இலையை எடுத்து கொண்டு வா, அந்த சாரையும் பிடிந்தாயானால் இந்த நவபாஷாணங்களையும் ஒன்றாக சேர்க்கலாம். இன்னைக்கும் அக்னி நட்சத்திர நேரத்திலே பழனியை சுற்றி பல பெருமக்கள் வலம் வருகிறார்கள். இந்த பூவுல பட்ட காற்று தங்கள் மேனியில் பட்டால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும் என்று இன்னைக்கும் அக்னி நட்சத்திர நேரத்திலே பழனியை சுத்தி வருகிறார்கள். போகர் அதே மாதிரி செய்தார். 2 மூலிகையை சேர்த்தார். பழனியிலேந்து கொண்டு வந்த மூலிகை சாற்றை பிழிந்தார். 2ம் இணைந்து விட்டன. 3வது மூலிகை, 4வது மூலிகை, 9 மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து எல்லாவற்றையும் சாராக மாற்றிவிட்டார். பழனி ஆண்டவன் எப்படி காட்சி கொடுத்தானோ அதே மாதிரி அந்த காலத்திலே மண்ணாலே மோல்டுன்னு சொல்றோம் பாருங்க, அப்படி ஒரு உருவத்தை சமைத்தார். கண்டார்தம் மனங்கவரும் முண்டிதமாம் சிரத்தழகும் காணக்கான கொண்டாடத்தக்க திருநீற்றழகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் எல்லாம் வைத்து பழனியாண்டவனுடைய திருமேனியை சமைத்தார். கையில தண்டோட நிப்பான், வேல் கிடையாது. அதனாலே அவனுக்கு தண்டாயுதபாணின்னு பேர். அப்படியே ஒரு உருவம் சமைத்தார். உச்சந்தலையிலே ஒரு குழி வைத்தார். மூலிகை சாத்தை அதற்குள்ளே ஊற்றினார். கொஞ்ச காலம் ஆயிற்று, சாறு கெட்டிப்பட்டது. வெளியிலே உள்ள அந்த மண் உருவத்தை எடுத்து பார்த்த பொழுது பழனி ஆண்டவன் மிக அற்புதமாக காட்சி கொடுத்தான். ஆனால் இது 9ம் பாஷாணம், விஷம். அதனால என்ன பண்ணார், வேற சில மூலிகைகளை கொண்டு வந்து இதற்கு வெளியிலே நம்ம கோட்டிங்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி வெளிப்பூச்சு கொடுத்தார். இன்னைக்கு அந்த வெளிப்பூச்சு கருப்பா இருக்கும், உள்ளே இருக்கிற மூலிகை வெள்ளை. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற பழனி ஆண்டவன். இன்னொன்னு சொல்றாங்க, என்ன தெரியுமா? ஒரு பெரியவர் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால சொன்னார், அதை இப்பொழுது நான் சொல்கிறேன். 2 மூர்த்திகள் தயார் பண்ணாராம். இந்த மோல்டுன்னு சொல்றவன் அப்படி 2 தயார் பண்ணாராம். ஒரு மூர்த்தியை அப்படியே எடுத்து அழகா அதுக்கு வெளியில ஒரு கோட்டிங் கொடுத்து பழனியில வச்சு விட்டாராம். இந்த 2வது மூர்த்தி அப்படியே பாஷாணமா வெள்ளையா இருக்கு. அந்த மூர்த்திக்கு வெளிப்பூச்சு பண்றதுக்கு முன்னாலே போகர் சமாதியாகி விட்டார் என்று ஒரு செய்தி. அதனாலே அந்த மூர்த்தி அப்படியே இருந்து போச்சு. ஆனா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அது பாஷாணம். அதுக்கு அபிஷேகம் பண்ணனா அந்த தீர்த்தத்தை சாப்பிடக்கூடாது. அதை எங்க கொண்டே வைக்கலாம்? திருச்செங்கோட்டு மலையில கொண்டே வச்சாங்களாம். இன்னைக்கும் திருச்செங்கோட்டு பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. பேரு செங்கோட்டு வேலன்னு பேர். ரொம்ப அழகா இருப்பார். பழனி ஆண்டவன் நிறம் நீல நிறம், திருச்செங்கோட்டு வேலன் நிறம் வெள்ளை நிறம்.
இதெல்லாம் போகர் பண்ணின காரியங்கள். அதனாலே அந்த மூர்த்தியை பார்க்கிற பொழுதெல்லாம் போகர் நினப்பு வரும். ஆமா, இந்த போகர் யாரு? இவர் எதுக்காக இதெல்லாம் செய்தார்? சித்தர்கள்ல ரொம்ப பெரிய சித்தர்னு அகஸ்தியர் பாடுறார் இவரை பத்தி. சித்தான சித்து முனி யோகநாதன், சிறந்த 14 பேரில் உயர்ந்த சீலன். 18 சித்தர்களில் உயர்ந்தவர் போகர்னு அகஸ்தியர் 12,000ங்கிற நூல்ல அகஸ்தியர் பேசுகிறார். சித்தான சித்து முனி போகநாதன், சிறந்த 14 பேரில் உயர்ந்த சீலன், கத்தன் எனும் காலாங்கிநாதர் சீடன். திருமூலருடைய சீடர் காலாங்கிநாதர், அவருடைய சீடர் போகர். கனமான சீனபதிக்கு உகந்த பாலன், சீனாவிலே வாழ்ந்தவன். முத்தான அதிசயங்கள் யாவையும் தான் மூதுலகில் கண்டறிந்த முதல்வன் சித்தன். நித்தமுமே மாசிலா கடவுள் தன்னை நீள் நிலத்தில் மறவாத போகர்தானே. அகஸ்தியர் 12,000ன்னு ஒரு நூல். அதிலே அகஸ்தியர் போகரை பத்தி இப்படி பேசுகிறார். போகர் எழுதின நூல்களுக்கு கணக்கே இல்லை. தமிழ்ல எழுதியிருக்கார், சீனத்திலே எழுதியிருக்கார். போகர் 12,000, சப்தகாண்டம் 7,000, போகர் நிகண்டு 1700, போகர் வைத்தியம் முதல் பாகம் 1000, போகர் வைத்தியம் 2வது பாகம் 700, போகர் சரக்கு வைப்பு 800, போகர் ஜனன சாகரம் 550, போகர் கற்பம் 360, போகர் உபதேசம் 150, போகர் ரணவாகடம் 100. இன்னும் நிறைய. நான் சொன்னது ஒரு பகுதி. 63 சீடர்கள் இந்த போகருக்கு. அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அவருடைய யோக சித்த சாம்ராஜ்யம். இந்த போகர் எங்க பிறந்தார்? சீனாவில் பிறந்தாராம். அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை? துணி துவைக்கிற வேலை. துணி அழுக்கை அப்பாவும் அம்மாவும் மாற்றினார்கள். மன அழுக்கை மாற்றுவதற்கு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு பேரு போகர்னு பேர். போயாங்கு, இதான் சீனாவில் பேரு. இந்த போயாங்கு என்பது காலப்போக்கில் மருவி போகராயிற்று. சின்ன வயசுல மழல பேசுவாராம். அப்பவே மந்திரம் எல்லாம் சொல்லுவாராம். அவங்க அம்மா ஆச்சரியப்படுவாளாம். என்னடா சொல்ற அப்படின்னு. அம்மா, இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா, காலாங்கிநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தார். எப்ப சொல்லி கொடுத்தாரோ என்னவோ அதெல்லாம் தெரியாது. குருநாதர் காலாங்கிநாதர். மனித குலத்தின் மீது அன்பு பிறக்கிற போதே ஞானியாய் பிறந்தவர் போகர். பின்னால் வந்ததல்ல, இது பிறவியில் வந்தது. நம்ம சொல்றோம்ல, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், ஒத்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இவருக்கு ஞானம் பிறவி குணம். எல்லாரு மேலையும் பாசம். இந்த உலகம் நல்லா இருக்கணுமே, இந்த உலக மக்களை காப்பாற்றணுமே, இதுக்காகத்தான் வாழ்க்கை முழுக்க செலவழித்தவர் போகர். ஒரு நாள் ஒரு ஊருக்குள்ள போனாராம். ரொம்ப தாகமா இருந்தது, தண்ணி வேணும். வேதியர்கள் வேதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அந்த பக்கம் போயிட்டார். பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறார். இவர் அவ்வளவு சுத்தமா தெரியல அவங்க கண்ணுக்கு. உள்ள போனார். கொஞ்சம் தண்ணின்னு கேட்டார். யாரையா நீ? வேதம் படிக்கிற இடத்துக்கு வந்திருக்க, நீ வந்தது தப்பு, வேதம் படிக்கிறத கெடுத்து விட்ட, பாதியில வெளியில போ. நீ யார்? விரட்டி விட்டாங்க. இவர் வெளியில வந்தார். கொஞ்ச தூரத்துல ஒரு பூனை வந்தது. இந்த பூனையை பார்த்தார். பூனை இவர் பக்கத்துல வந்தது. பூனை காதுக்குள்ள என்னமோ சொன்னார். பூனை வேகமா இந்த வேதியர்கள் இருந்த இடத்துக்கு வந்துச்சு. அது வேதம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. வேதியர்கள் அசந்தே போனாங்க. என்ன, நமக்குத்தான் வேதம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பூனை வேதம் நம்மளை விட நல்லா சொல்லுதே. சித்தர் சிரிக்கிறார். போகர் காலில் வந்து விழுந்தார்கள். சாமி, நீங்க யாருன்னு தெரியாம போச்சு, மன்னிச்சுக்கிடுங்க சாமி. இவர் ஆசீர்வாதம் பண்ணினார். கருணை வள்ளல். எல்லாரும் என்ன கேட்டாங்களா? சாமி, இத்தனை காலமா வேதம் சொல்றோம், வீட்டுல வறுமை இருக்கு, நாங்க என்ன பண்றது? போதுமான அளவு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. நீங்க பெரிய யோகி சித்தர், எங்களுக்கு என்னமாவது கொடுங்களேன். சிரிச்சாராம். வீட்டுல உள்ள பாத்திரங்களை கொண்டு வர சொன்னாராம். கொண்டு வந்தாங்களாம். இவர் ஏதோ கையில ஒரு ரசம் மாதிரி, ரசம்னா ஒரு மூலிகை சாறுன்னு வச்சுங்களேன், அப்படி ஏதோ வச்சிருக்கார். அதை எடுத்தாராம். என்னமோ செஞ்சார், ஊத்தினார், எல்லாம் தங்கமாயிடுச்சு. ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு ஒழுங்காக வாழுங்கள்.
யாரு காலில் விழுந்தாலும் அவர்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதுன்னு போகருக்கு ஒரு நோக்கம். ஒரு ஊருக்கு போனாராம். கல்யாணமாகி கொஞ்ச நாளையில கணவன் இறந்து போயிட்டான். அந்த பெண், இளம் பெண் மனைவி கண்ணீர் விட்டு அழுகிறாள். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி என்னார் கண்ணதாசன். அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகிறாள். சின்ன பொண்ணு. போகருக்கு கருணை அப்படியே பீரிட்டது. ஐயோ பாவம், இந்த இறந்தவனை எப்படியாவது எழுப்பணும், இறந்தவனை எழுப்பினால் நல்லது. அது இவருக்கு தெரியாது. சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் இருக்கான். இந்த மந்திரத்தை சொன்னால் இறந்தவர்கள் எழுவார்கள். சஞ்சீவி மந்திரம் எங்க போய் கேட்கலாம்? மேருமலைக்கு போனாராம். இறந்தவரை பிழைக்க வைக்க வேண்டும், எப்படியாவது இந்த பெண்ணுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். நினைச்ச மாத்திரத்துல மேருமலைக்கு போவார். மேருமலைக்கு போனாராம். அங்கே 9 சித்தர்கள், நவநாத சித்தர்கள்னு பேர். அவங்கள போய் பார்த்தாராம், கும்பிட்டாராம். இந்த இளம்பெண் கண்ணீரை மாற்ற வேண்டும், எனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை கொடுங்கள். அவர்கள் சொன்னார்கள், இயற்கைக்கு மாறாக செயல்படாதே, இறந்தவரை ஒரு காலம் பிழைக்க வைக்க முடியாது. அப்படி முடியுமானால் உலகம் தாங்காது. அதனாலே இந்த காரியத்தை விட்டுவிடு. இவர் சொன்னாராம், விடமாட்டேன். அப்படியா? அப்படியானால் நீ கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு மறந்து போகட்டும். நவநாத சித்தர்கள் இவருக்கு சாபம் கொடுத்து விட்டார்கள். போகர் என்ன தெரியுமா பண்ணார்? அப்படியா? மக்கள் தொண்டு புரிய முடியாவிட்டால் நான் இருப்பதை விட இறந்து போவது நல்லது. நான் இறந்து போகிறேன், இப்பொழுதே இறந்து போகிறேன். நவநாத சித்தர்கள் இரக்கம் கொண்டார்கள். வேண்டாம், நீ ஒன்று செய், காயகல்பம் சொல்லிக் கொடுக்கிறோம், தகுதி உள்ளவர்களுக்கு அதை சொல்லிக் கொடு, அவர்கள் நீண்ட நாள் வாழ்வார்கள். இறந்தவரை எழுப்புவது என்பது வேண்டாம். புதிய காயகல்ப முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். நம்ம போகர் எல்லாத்தையும் கத்துக்கிட்டார். வெளியில வந்தார், சீடர்களை கூப்பிட்டார், எல்லாத்தையும் எழுதத் தொடங்கினார். அவங்க சொன்னதை பூரா எழுதினார். அதுல தட்சிணாமூர்த்தி பார்வதிக்கு சொன்ன ஞான விளக்கம் அதுவும் தெரிஞ்சது. அதையும் எழுதிவிட்டார். 7 லட்சம். அதை 7 காண்டமாக்கினார். சீடர்களை கூப்பிட்டார். மிக உயர்ந்த செய்தி அப்படியே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிவிட்டார். சித்தர்களுக்கு கோபம் வந்தது. தேவ ரகசியம் தட்சிணாமூர்த்தி பார்வதிக்கு சொன்னது, அதை போய் இந்த ஆளு எல்லாருக்கும் சொல்லிவிட்டாரு. கோபித்தார்கள். தேவ ரகசியத்தை மனிதனுக்கு தெரிவித்தது தவறு. சிவபெருமான் கிட்ட புகார் போயிற்று. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்து இருக்கார். கல்லாடின் புடை அமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், நீங்கள் பார்வதிக்கு சொன்ன தேவ ரகசியத்தை, ஞான விளக்கத்தை இந்த போகர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டார். அவர் போகரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, எங்கே நீ சொன்னதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறியா? எழுதி வச்சிருக்கிறேன், இங்க கொண்டா. வாங்கி படிச்சாராம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு, இதை வெளியில சொல்லாத, மலையில குகையில மறைச்சு வச்சு விடு. போகர் சொன்னாராம், என் சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்படியா? அப்போ சரி, அதுதான் விதி போலும். ஆனால் ஒன்று, நல்லவர்களும் அறிந்தவர்களும் அடுத்தவர்கள் பால் கருணை காட்டக்கூடியவர்களும் மட்டுமே இதை புரிந்து கொள்வார்கள். எப்படியோ எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன். போகர் ஒவ்வொரு ஊரா போறார். சீனாவில் வாழ்ந்தார், இந்தியா பக்கத்துக்கு வந்தார். திருமூலருடைய பாட்டனாருடைய சமாதிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வழி. எங்கே? இமயமலையிலிருந்து வர்ற பொழுது அங்க போறார். அவர்கிட்ட போய் சஞ்சீவி மந்திரம் கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் சாகாமல் இருக்க முடியாது, பிறந்தவர் இறப்பது உண்மை, மனிதர்கள் சாகாமல் இருக்க முடியாது. ஒருவேளை மனிதர்களுக்கு சாகாமையை கொடுத்து விட்டால் அவர்கள் குரங்கு புத்தி உள்ளவர்கள்,
உலகத்தை கெடுத்து விடுவார்கள், எத்தனை உபதேசித்தாலும் திருந்த மாட்டார்கள், விலகியிரு. போகர் யோசிக்கிறார், நான் என்ன செய்வது? பராசக்தி உமை அவள் காட்சி கொடுக்கிறாள், பழனிக்கு போ. பழனிக்கு வருகிறார். பழனியில் தண்டபாணியினுடைய உருவத்தை நிறுவுகிறார். இந்த செய்திகள் இன்னும் தொடரும். போகருடைய வாழ்க்கை சித்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அற்புதமான உயர்ந்த வாழ்க்கையாகும். பழனி ஆண்டவனை பார்த்தால் போகர் நினைப்பு நமக்கு வரும். போகர் வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போகர் ஏன் பழனி ஆண்டவனை பழனியில நிறுவினார்? ஏன் வேற இடத்துல நிறுவக்கூடாதா? பழனி ஆண்டவன் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி. ஒன்று சொல்லுவார் கிருபானந்த வாரியார், இன்பம் வேண்டுமா திருச்செந்தூரை கும்பிடு, துன்பம் போகணுமா பழனி ஆண்டவனை கும்பிடு. இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. நமக்கு ரெண்டும் தான் வேணும். இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம், அப்ப ரெண்டையும் கும்பிடு. இந்த துன்பத்தை தரக்கூடிய கிரகங்கள்ல இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானது. செவ்வாய் எங்க இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் செவ்வாயினுடைய ஆற்றல் எந்த இடத்திலே அதிகம் இருக்கோ, செவ்வாயினுடைய ஆதிக்கம் எந்த இடத்திலே அதிகமா இருக்கோ அந்த இடத்திலே பழனி ஆண்டவனை பிரதிஷ்டை பண்ணினார் போகர். பழனியிலே அந்த ஆதிக்கம் அதிகம். நீங்கள் வழிபாடு செய்வீர்களேயானால் உங்களுடைய துன்பங்கள் தீர்க்கப்படும். 9 பாஷாணங்கள், அதை வைத்து அந்த மூர்த்தியை செய்தார். லிங்கம், குதிரைப்பல், கார்முகில், ரகசெந்தூரம், வெள்ளப்பாஷாணம், இரத்த பாஷாணம், கம்பி நவரசம், கௌரி பாஷாணம், சீதை பாஷாணம் அப்படின்னு 9 வகை மூலிகைகள் சொல்கிறார்கள். அதையெல்லாம் சேர்த்து பழனி ஆண்டவனுடைய திருமேனியை உருவாக்கினார் போகர். பின்னாலே அருணகிரிநாதர் அந்த மூர்த்தியை பார்த்து வழிபட்டு சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா என்று கண்ணீர் வழிய பாடுகிறார். வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணும், ரெண்டு வேணும்னா பழனி ஆண்டவனை கும்பிடு. வசன மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி பாடின அற்புதமான வாக்கு. 9ஆம் நூற்றாண்டில் சேர ராஜா பழனியிலே கோயில் கட்டினார். அந்த கோயில் தான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய மூலஸ்தான சந்நிதி. 1446 ஆண்டில் உண்டாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு முருகனை இளையநாயனார் என்று பேசுகிறது. 1520 செய்யப்பட்ட ஒரு கல்வெட்டு பழனிமலை வேலாயுத சாமி என்று பேசுகிறது. இதற்கெல்லாம் காரணமானவர் போகர் என்ற சித்தர். எங்க வந்தார்? பழனிக்கு வருகிறார். உமையவள் பேசுகிறாள், இந்த உலகத்தை காப்பாத்துறேங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பழனிக்கு போ. அதுக்கு அப்புறம்தான் போகர் பழனிக்கு வந்தார். இந்த விக்கிரகத்தை உருவாக்கினார். தண்டாயுத பாணியின் மீது பக்தி கொண்டார். அங்கே இருந்து சீனாவுக்கு போறார். சீனாவில் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். இவருடைய சீடர் புலிப்பாணி அங்க போய் இவரை அடைத்து கொண்டு வந்தார். சீடரும் குருநாதரும். குருநாதருக்கு பெயர் போகர், சீடருக்கு பெயர் புலிப்பாணி சித்தர். சீனாவில கொஞ்ச காலம் வாழ்ந்த பொழுது வாவோசியு அப்படின்னு அவருக்கு பேராம். வாவோசியு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சீன மொழியிலே இருந்தவர், சீனராக பிறந்தவர், பழனி ஆண்டவனை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவனுக்கு முன்னாலே மொழிகளோ இனங்களோ ஜாதிகளோ நாடுகளோ வித்தியாசமே கிடையாது. சீன மொழியிலே நூல்கள் எழுதினார். சீடர் புலிப்பாணியை கொண்டு வந்தார். முருக வழிபாட்டை புலிப்பாணி சித்தரிடத்திலே ஒப்படைத்தார். ஒரு சுரங்கத்தை அமைத்தார். பழனி ஆண்டவனுடைய சந்நிதிக்கும் தான் சமாதியாக கூடிய இடத்துக்கும்
கீழே ஒரு சுரங்கத்தை அமைத்து அந்த சுரங்கத்தில் போகர் சமாதியானார். இன்றைக்கும் பழனிக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் அந்த போகர் சமாதியை கண்டு வழிபட்டு வருகிறார்கள். இது போகருடைய வரலாறு.